ஸோ பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் என்ன, நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, சேஃபாக இருக்குது, வொலட்டாலிட்டி ஏற்ற இறக்கங்கள் இல்லாமல் இருக்குது, அதுவும் இல்லாமல் நான் எதிர்பார்த்த நேரத்தில் எனக்கு தேவையான பணம் கிடைக்குது, இது எல்லாம் சேர்ந்த மாதிரி இருந்தால் தானே பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் நம்ம சொல்ல முடியும். ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் அப்படின்னா ஒரு 2-3 இயர்ஸ் ப்ளஸ் பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்டு 2-3 இயர்ஸ், மல்டி அசெட் அலோகேஷன் 3 to 5 இயர்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபண்டு கேட்டகரியும் ஒவ்வொரு டைம் பீரியடு நம்ம பார்த்து சூஸ் பண்ணலாம். தீமேட்டிக்காக போனீங்கன்னா ஒரு 6 to 7 இயர்ஸ்க்கான டைம் லைன் இருக்கா, உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கா, அவ்வளோ அனலைஸ் பண்ண டைம் இருக்கா, இதெல்லாம் பார்த்து பண்ணுங்க. இது வந்து உங்களுக்கு ஃபண்ட்ஸை பற்றின ஒரு நாலேஜ் இருக்குது, ஸ்கீம்ஸை பற்றின ஒரு நாலேஜ் இருக்குது அப்படின்னும் போது தாராளமாக கம்மியான ஸ்கீம்ஸில் போடுறது நல்லது. அந்தந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது இன்னும் எவ்வளோ நாள் போட்டால் நல்லது அப்படின்ற விஷயங்களை நீங்கள் வந்து வெல்கஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் கணேசன் திரு, உங்கள் ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட். பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் எது? நிறைய பேர் கேட்குற கேள்வி தான். சார் வீடியோ பார்த்தேன், எனக்கு பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறீங்க. இதை நீங்களே செலக்ட் பண்ண முடியும். அது என்னென்ன ஆப்ஷன், எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் என்ன, நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, சேஃபாக இருக்குது, வொலட்டாலிட்டி ஏற்ற இறக்கங்கள் இல்லாமல் இருக்குது, அதுவும் இல்லாமல் நான் எதிர்பார்த்த நேரத்தில் எனக்கு தேவையான பணம் கிடைக்குது, இது எல்லாம் சேர்ந்த மாதிரி இருந்தால் தானே பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் நம்ம சொல்ல முடியும். ஸோ அதுக்கு எப்படி பண்ணணும்னா, முதல்ல நீங்கள் தெளிவாக இருக்கணும். நீங்கள் தெளிவாக இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னா, என்னோட ஃபினான்ஷியல் கோல் என்ன அப்படின்றது. அப்படி இல்லைனா எனக்கு எப்போ இந்த பணம் தேவைப்படும் அப்படின்றது. ஸோ ஒரு இமீடியட் தேவைக்கான பணத்தை கொண்டுட்டு போய் ஈக்விட்டியில், அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுற மியூச்சுவல் ஃபண்டில் போட்டுட்டு அடுத்த ஒரு வருஷத்தில் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வந்தால் அது வந்து ஃபண்டோட ப்ராப்ளம் கிடையாது, நம்ம சூஸ் நம்ம மிஸ்டேக். ஸோ இந்த மிஸ்டேக் அவாய்ட் பண்ணுங்க. ஸோ ஃபினான்ஷியல் கோல்ஸ் என்ன, எவ்வளோ டைம் பீரியட், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 வருஷத்தில் கார் வாங்கியே ஆகணும் அப்படின்னும் போது அப்போ அதுக்கேற்ற மாதிரி டைம் பீரியட், என்னோட கோல் கார் வாங்குறது, டைம் பீரியட் என்ன 3 இயர்ஸ்க்குள்ளையா அப்படின்றது. ரிட்டையர்மெண்ட் அப்படின்னா ஒரு 30 வயசில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 20-25 வருஷம் இருக்கும். ஸோ லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் கோல். சைல்டு எஜுகேஷன், அதுவுமே வந்து குழந்தை பிறந்து 2-3 வயசில் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா குறைஞ்சது 14-15 வருஷம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி என்னோட ஃபினான்ஷியல் கோல் என்னன்றத ஒரு பெரிய கிளாரிட்டி உங்களுக்கு வேணும். அப்போ தான் வந்து சூஸ் பண்ணுறது ஈஸி. ஏன்னா ஈக்விட்டியாக இருந்தால் குறைஞ்சது 4-5 இயர்ஸ்க்கு மேலே கண்டினியூ பண்ணாதான், அதாவது எஸ்ஐபியாக இருந்தால் கண்டினியூ பண்ணணும், லம்சமாக இருந்தாலும் 4-5 இயர்ஸ்க்கு மேலே நல்ல ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கலாம். ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் அப்படின்னா ஒரு 2-3 இயர்ஸ் ப்ளஸ் பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்டு 2-3 இயர்ஸ், மல்டி அசெட் அலோகேஷன் 3 to 5 இயர்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபண்டு கேட்டகரியும் ஒவ்வொரு டைம் பீரியடு நம்ம பார்த்து சூஸ் பண்ணலாம். டெட் ஃபண்ட் கேட்டகரி அப்படின்னு போகும்போது கில்ட் ஃபண்ட்ஸ், அதாவது கில்ட் ஃபண்ட்ஸ்னால் கவர்மெண்ட் பாண்ட்ஸ், அதெல்லாம் வந்து ஒரு 4 to 5 இயர்ஸ் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டால் உங்களுக்கு 7-8% இல்லை அது கம்மியாக தான் இப்போலாம் கிடைக்குது 5 இயர்ஸ் ரிட்டர்ன்ஸ். பட் இதுவே இந்த கில்ட் ஃபண்ட்ஸில் போட்டிங்கன்னா உங்களுக்கு 8-9% மேலே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. டாக்ஸேஷனும் மாறி இருக்கிறதுனால இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த ஷார்ட் டர்ம் டெட் ஃபண்ட்ஸ்லாம் வந்து 1 to 2 இயர்ஸ் அப்படின்னு ஒரு எஃப்டி மாதிரி போடுறீங்க அப்படின்னும் போது அதுவுமே வந்து இன்ட்ரெஸ்ட் வேரி ஆகும்போது ரிட்டர்ன்ஸ் வேரி ஆகும். ஸோ ரொம்ப டெட் ஃபண்ட்ஸை புரியாமல் போய் மாட்டிக்காதீங்க. மணி மார்க்கெட் ஃபண்டில் போடுங்க, அல்ட்ரா ஷார்ட் டேர்ம், அப்படி இல்லைனா ஷார்ட் டர்ம் டெட் ஃபண்ட்ஸ். இன்னும் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து நிறைய தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறுது இறங்குதுன்னும் போது இந்த ரிட்டர்ன்ஸும் ரொம்ப மாறும். ஸோ லாஸ்ட் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் ரிட்டர்ன்ஸ் பார்த்து டெட் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. மணி மார்க்கெட் ஃபண்ட், எமர்ஜென்சி ஃபண்டை பார்க் பண்ணிக்கோங்க. மற்ற அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் அப்புறமா ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ்லாம் அட்லீஸ்ட் ஒரு 6 மந்த்ஸ்லேருந்து 2 இயர்ஸ் வரைக்கும் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிள், இதெல்லாம் வந்து இப்படி தான் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் கோலுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணுறதுக்கான ஒரு கைட்லைன், இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ அதே மாதிரி பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்டும் நீங்கள் 4-5 இயர்ஸ், நான் ஒரு மாடரேட் இன்வெஸ்டர், எனக்கு ரொம்ப அதிகப்படியாக ரிட்டர்ன்ஸ் வேணாம், வொலட்டாலிட்டியும் வேணான்னா நீங்கள் பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட் சூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 10-12% பேர் மினிமம் ஈஸியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த கேட்டகரியில் உண்டு. ஸோ இது பார்த்தாச்சு. நிறைய பேர் இப்போ வந்து லாஸ்ட் ஒரு 1 இயரில் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோன்னா, போன செப்டம்பர் அக்டோபர்லேருந்து டிசம்பர் ஜனவரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்மால் அண்ட் மிட் கேப் வந்து எக்ஸ்ட்ராடினரி ரிட்டர்ன்ஸ் கொடுத்துச்சு. ஏன்னா சம்மர் ரேலி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா இன்ஃப்ளோஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 6 மந்த்ஸில் ஸ்மால் அண்ட் மிட் கேப் கேட்டகரி ரொம்ப ஜாஸ்தியாக வந்தது. இதை விட அதிகமாக செக்ட்ரல் ஃபண்ட்ஸ், அதுவும் தீமேட்டிக்கில் வந்து இந்த ஐடி செக்டரில், அதை தாண்டி டிஃபென்ஸு, எனர்ஜி, இன்னோவேஷன்ஸ், புது தீம்லாம் வந்துச்சு. புது தீம்ஸ்லேயும் வந்து அவ்வளோ பணம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உள்ளே வந்திருக்கு, இன்ஃப்ளோஸ் வந்திருக்கு. பட் பாயிண்ட் என்னென்னா, இது எல்லாமே தீமேட்டிக் ஃபண்ட்ஸில் இந்த டிஃபென்ஸ், எனர்ஜி ரிலேட்டட், மேனுஃபேக்சரிங் ரிலேட்டட், இந்த மாதிரிலாம் போனீங்கன்னா உங்களுக்கு டைம் பீரியட் லாஸ்ட் 1 இயர் ரிட்டர்ன்ஸை பார்த்து போட்டிங்கன்னா கண்டிப்பாக 6-7 இயர்ஸ் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா ஒரு பட்ஜெட் புஷ்ஷோ, நியூ கவர்மெண்ட் வரப்போகுது, இல்லை ஏதாவது ஒரு ரீசனுக்காக ஃபஸ்ட்டு வந்து அந்த செக்டர், அதுவும் முக்கியமாக பிஎஸ்யூ கேட்டகரி பயங்கர வொலட்டாலிட்டியாக இருக்கும். மேலே இப்போ லாஸ்ட் 1 to 1.5 இயர்ஸை பார்த்தீங்கன்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. பட் நெக்ஸ்ட் 1 to 2 இயர்ஸ் அதே கைண்ட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குமான்னா
பிக் கொஸ்டின் மார்க் தான். எந்த பெரிய இன்வெஸ்டர்ஸ் யாரெல்லாம் மார்க்கெட்டில் போட்டு பணம் பார்க்குறாங்களோ அவங்கள கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஸோ தீமேட்டிக்காக போனீங்கன்னா ஒரு 6 to 7 இயர்ஸ்க்கான டைம் லைன் இருக்கா, உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கா, அவ்வளோ அனலைஸ் பண்ண டைம் இருக்கா, இதெல்லாம் பார்த்து பண்ணுங்கள். அப்படி இல்லைனா சிம்பிளாக ஒரு ஸ்மால் அண்ட் மிட் கேப் கேட்டகரி, எனக்கு 7+ இயர்ஸ் இருக்கிறேன், என்னோட லாங் டேர்ம் ரிட்டையர்மெண்ட் பிளானிங் தான், இல்லை சைல்டு எஜுகேஷன், சைல்டோட மேரேஜ், இந்த 3 கோல்ஸும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 10 வருஷத்துக்கு மேலே நீங்கள் எந்த லெவலில் ஸ்டார்ட் பண்ணாலும் அதிகமாக ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பட் வாலட்டாலிட்டி வரும், அந்த டைம் பீரியட்லையும் கண்டினியூஸாக பே பண்ண ரெடியாக இருங்க. இதுதான் வந்து ஒரு பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் சூஸ் பண்ணுறது ஒரு சில பாயிண்ட்ஸ். இந்த மிஸ்டேக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணோம். எனக்கு தீமேட்டிக்கில் போட்டுட்டு அடுத்த 1 இயரும் எனக்கு 40% ரிட்டர்ன்ஸ் வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அண்ட் சில பேர் வந்து சார் நீங்கள் வந்து செக்ட்ரல் ரொட்டேஷன் எந்த ஃபண்டு எப்போ பிக்கப் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வருஷத்துக்கு 30% ரிட்டர்ன்ஸ். இது வந்து ஒரு சீனியர் பர்சன் 60 வயசுக்கு மேலே, அவர் வந்து உங்களை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு இந்த ஐடியா மட்டும் கொடுங்க, எனக்கு நெக்ஸ்ட்டு 3 இயர்ஸ் மட்டும் ஒரு 30 to 40% ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்குறேன், அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் போட்டுக்கலாம். பேர்லாம் நிறைய சொல்கிறாரு, பட் நெக்ஸ்ட்டு 3 இயர்ஸ் வருஷம் 40% வருமா அப்படின்ற பாயிண்ட் ஆரம்பித்து 30ஆவது வருமா சார் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து லாஸ்ட் 2-3 இயர்ஸ் மார்க்கெட் ரேலி கண்ணாபின்னான்னு போயிருக்கு. இதே கைண்ட் ஆஃப் ரேலி நெக்ஸ்ட் 1 இயர் இல்லை 2 இயருக்கு போகுமான்னா யாருக்குமே தெரியாது. ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் நடக்கும், ப்ரெடிக்ஷன் பண்ணவே முடியாது. அன்னோன் வே ஆஃப் மார்க்கெட் ரேலிஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அது சைட்வேஸாக இருக்கலாம். அப்புறமா இப்போ யூஎஸ் எலெக்ஷன்ஸ் வரப்போகுது, நம்ம இந்தியன் மார்க்கெட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக்ஸ் வந்து வேல்யூவேஷன் அதிகமாகிடுச்சு. ஸோ இப்போ எங்கே போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் பணம் வந்துகிட்டே இருக்குது. ஸோ பணம் வந்து அலோகேட் பண்ணி கேஷ் போர்ஷன் எல்லா மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸும் அதிகப்படியாக வச்சுருக்காங்க. நீங்களுமே லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் லம்சம் போடலாமா, எங்கே வேணா போடலாம். பிகாஸ் குறைஞ்சது 5 to 10 இயர்ஸ் இருக்கீங்கன்னா தாராளமாக லம்சம் போடுங்க, எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுங்கள். பட் உங்களுக்கு பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் சூஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபினான்ஷியல் கோல், அதுக்கப்புறமா ஸ்கீம்ஸ் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளெக்ஸி கேப், மல்டி கேப் இருக்குது, மிட் கேப், ஸ்மால் கேப் அதிக ரிட்டர்ன்ஸ் வர்றதுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லார்ஜ் அண்ட் மிட் கேப் கேட்டகரி. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட டாப் 100 to 200 கம்பெனிஸ். ஸோ இந்த மாதிரி கேட்டகரிஸே நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி இதில் போடலைன்னா பணத்தை போடலாம். அதே மாதிரி நான் வந்து ஒரு 10 ஸ்கீமில் 15 ஸ்கீமில் போடலாமான்னா ஓவர்லேப் ஆகுதான்னு பாருங்கள். நீங்கள் ஒரே ஸ்கீம்லேயே வந்து ஒரு 25,000 போடுறீங்கன்னா வந்து 5 ஸ்கீமில் போடலாம், இல்லைனா 3 to 4 ஸ்கீம்ஸ் இன்னும் கம்மி பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு ஃபண்ட்ஸை பற்றின ஒரு நாலேஜ் இருக்குது, ஸ்கீம்ஸை பற்றின ஒரு நாலேஜ் இருக்குது அப்படின்னும் போது தாராளமாக கம்மியான ஸ்கீம்ஸில் போடுறது நல்லது. ஸோ நிறைய போட்டால் தான் நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடையாது. புரிஞ்சுக்கிட்டு எனக்கு இவ்வளோ டைம் பீரியட், ஒரு ஃபினான்ஷியல் கோலுக்கு ஒரு ஸ்கீம்னு கூட வச்சுக்கலாம். நீங்கள் இல்லை நிறைய பணம் ஒரு 50,000 ரூபாய் ரிட்டையர்மெண்ட்டுக்காக ஒதுக்கி வைக்கிறீங்க அப்படின்னா 2 இல்லை 3 ஸ்கீமில் கூட போடலாம், தப்பு இல்லை. ஸோ பிகாஸ் உங்களுக்கு அந்த ஃபண்டோட ரிஸ்க் தெரியுது. அண்ட் முக்கியமாக பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்டு சூஸ் பண்ணும்போது ரிஸ்க் என்ன, நான் இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், இந்த மாதிரி ஸ்கீம் கேட்டகரியில் போடுறேன் அப்படின்னும் போது இதில் ரிஸ்க் என்ன. சப்போஸ் 2 இயர்ஸ் கழிச்சு ரிட்டர்ன்ஸ் வரல, 3 இயர்ஸ் கழிச்சு ஃப்ளாட்டாக இருக்குது அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், எனக்கு கன்விக்ஷன் இருக்கா, இல்லை மார்க்கெட் டைனமிக்ஸ் மாறிடுச்சா, அப்போ நான் மாற்றினேன்னா எனக்கு அதிக ரிட்டர்ன்ஸ் வருமா, இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஒரு ஸ்கீமில் போடும்போது எவ்வளோ பணம் போடலாம் அப்படின்னும் போது மினிமம் தான் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதாவது 100 ரூபீஸ்லேருந்து 500 ரூபீஸ் மினிமம். சில ஸ்கீம்ஸ் 1000 ரூபீஸ் கூட இருக்கும். பட் மேக்ஸிமம் லிமிட்டே கிடையாது. ஸோ அதனால் நம்ம வந்து 1000 10 போட்டோமா அப்படின்றதுனால நிறைய ஓவர் டைவர்சிஃபிகேஷன், நிறைய ஸ்டாக்ஸ் வந்து ஓவர்லேப் ஆகும். 10,000 ரூபீஸ் போடுறீங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு 2 இல்லை 3 ஸ்கீமில் அலோகேட் பண்ணி பிரித்து போடலாம். அதுவுமே ஃபினான்ஷியல் கோல் 2 இல்லை 3 இருக்குன்னா ஃபஸ்ட்டு ஒரு 2த்துக்கு ஆரம்பிங்க, இன்னொன்று மேபி நெக்ஸ்ட் 3 to 6 monthஸில் பிளான் பண்ணி ஆரம்பிக்கலாம். ஸோ இதுதான் வந்து சரியான வழின்னு நான் சொல்லுவேன். ஸோ டேரெக்டாக எனக்கு பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் சொல்லுங்கள், நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் உங்களுக்கு ரிசர்ச் பண்ணி டைம் கொடுத்து அலோகேட் பண்ணி அதெல்லாம் அனலைஸ் பண்ணுறதுக்கு டைம் இருக்கான்னு பாருங்கள். அப்படி இல்லைனா ஒரு ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் கிட்ட போங்க. ஸோ தட் அவங்க வந்து இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு உங்கள் ஃபினான்ஷியல் கோல் எவ்வளோ பணம் போடணும் இதெல்லாம் சொல்லிவிட்டு அவங்க வந்து உங்களுக்கு பண்ணி தருவாங்க. ஸோ அதுக்கான ஃபீஸை நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட போனீங்கன்னா கமிஷன்ஸும் 0.5 to 0.75% இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ ஃபீஸாக கொடுக்குறது இவங்களுக்கு கமிஷனாக போகும். ஸோ எது உங்களுக்கு பெஸ்ட்டு அப்படின்னு பாருங்கள். நிறைய பேர் வந்து எனக்கு பெஸ்ட்டு மியூச்சுவல் ஃபண்ட் கொடுத்து நான் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் தள்ளி போட்டுகிட்டே போவாங்க. இல்லை ஒரு பயம் இருக்கும், மற்ற ஸ்கீம்ஸில் இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன், மற்ற இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு யோசிப்பீங்க. ஸோ பெஸ்ட்டு மியூச்சுவல் ஃபண்ட் சூஸ் பண்ணும்போது எல்லா ஃபினான்ஷியல் கோலுக்கும் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்லேயே போடலாம். அண்ட் அசட் அலோகேஷன் பை டிஃபால்ட் நடந்துடும். அதாவது டெப்ட்டு, ஈக்விட்டி, கோல்டு, ரியல் எஸ்டேட் எல்லாமே இதில் உள்ளே வந்துடுது.
அண்ட் ஒவ்வொரு கம்பெனியுமே வந்து வேரியட் செக்டர்ஸ் அண்ட் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்லேயே வந்து கிட்டத்தட்ட 30லேருந்து 40 கம்பெனி குறைஞ்சது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ வந்து ஒரு 3 ஸ்கீமில் போடுறீங்க ஃபார் எக்ஸாம்பிள், இல்லை ஒரு ஸ்கீமில் போட்டிங்கன்னா 30-40 கம்பெனி, ஒரு 3 ஸ்கீம்னா கிட்டத்தட்ட ஒரு 100 கம்பெனியில் நீங்கள் போடுற 10,000மோ 15,000மோ ஸ்ப்ளிட் ஆகி போக போகுது. ஸோ கண்டிப்பாக ஒரே நாளில் உங்கள் பணம் லாஸ் ஆகாது. அண்ட் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டு லாஸ் ஆச்சு அப்படின்றது வந்து அவசரப்பட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா மட்டும்தான் லாஸ் ஆகும். ஸோ நான் 10 வருஷம் நான் பிளான் பண்ணியிருக்கேன், 5 வருஷத்தில் எனக்கு நான் எதிர்பார்க்கும் போது ரிட்டர்ன்ஸ் இல்லை, ஃப்ளாட்டாக இருக்குது, மார்க்கெட் வந்து ஒரு கோவிட் மாதிரி சுச்சுவேஷனோ இல்லைனா மேக்ரோ கண்டிஷன் உலக அளவில் நடந்த சுச்சுவேஷனால் நெகட்டிவாக இருக்குது, ஃப்ளாட்டாக இருக்குன்னா போய் கேளுங்க, மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸில் கேளுங்க, இல்லை நீங்களாக ரிசர்ச் பண்ணி பாருங்கள், இல்லை ஆர்ஐ ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்கிட்டயோ இல்லை டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாக போட்டிங்கன்னா அவர்கிட்ட கேளுங்க. ஸோ தட் உங்களுக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் டிசைட் பண்ணலாம் அந்த ஃபண்டை மாற்றலாமா இல்லை அங்கேயே வச்சுக்கலாமா. நிறைய டைம் வந்து நம்ம ரிட்டர்ன்ஸ் கம்மியாக இருக்கேன்னு சொல்லி மாற்றுவோம். மாற்றின பிறகு பார்த்தீங்கன்னா ஓல்டு ஸ்கீமில் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கோம், புது ஸ்கீம் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால் அந்தந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது இன்னும் எவ்வளோ நாள் போட்டால் நல்லது அப்படின்ற விஷயங்களை நீங்கள் வந்து ஃபண்ட் மேனேஜர்கிட்ட பேசலாம், இல்லை அவங்க நோட்ஸ் வந்து அந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸில் கேட்கலாம். நேரில் போனீங்கனாலும் கேட்டு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் டிசிஷன் எடுங்க. ஸோ பெஸ்ட்டு மியூச்சுவல் ஃபண்டுன்றதை எந்த ஸ்கீம்னு சேஸ் பண்ணாமல் ஃபினான்ஷியல் கோல், எவ்வளோ பணம் போட போகிறேன், எவ்வளோ நாள் போட போகிறேன், என்னோட ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷன் பெஞ்ச்மார்க்கோட வச்சுக்கிட்டு அதை விட ஜாஸ்தியாக வந்தால் போதுமா, இந்த மாதிரி பாயிண்ட்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் சூஸ் பண்ணுறது பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்டாக இருக்க வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.